வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாளைக்கான ட்ரேடிங் மெத்தட் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம டெய்லி நம்மளோட சேனலில் உங்களோடைய நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கான மூமெண்ட்ஸ் கூட நம்ம எப்படி சொல்லியிருக்கோங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். இனி நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட். இப்போ மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட்டில் டச் ஆகி தான் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இன்னொரு சப்போர்ட். நம்ம ஓவராலாக நம்ம இடையில நம்ம பேசிகிட்டே இருந்தோம். ஸோ ப்ரீவியஸில் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு. பட் இடையில பார்த்திங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் கொடுத்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் 21,550க்கு மேலே 1 ஹவரில் நமக்கு ஒரு க்ளோசிங் கொடுக்கல. ஸோ மார்க்கெட்டை கீழே நாம் சொல்லியிருந்த மாதிரி 21,350 300 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சப்போர்ட் இருக்குன்னு இருந்தோம். ஸோ அந்த சப்போர்ட் எடுத்துருக்குது இப்போது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டை நீ அடுத்த மூமெண்ட் அது எப்படி மேல் நோக்கி கொடுக்குமா அப்படின்னா, மறுபடியும் 21,550க்கு மேலே 1 ஹவரில் ஒரு க்ளோசிங் கிடச்சிது அப்படின்னா இது ஃபர்தராக ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 டைப்பை பார்க்கலாம். ஒன்று 21,650லும் அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான 650 to 700 ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா அது 21,800 to 850க்குள்ளே ரிவர்ஸ் ஆகலாம். பட் ஆனால் இந்த இடங்களில் கண்டிப்பாக ஒரு செல்லிங் மூமெண்ட்டில் தான் அதிகம் தடவை இது ப்ரெஷர் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஏற்கனவே மார்க்கெட் டவுன் கொடுத்துருச்சு. நீ ஒரு அப் மூமெண்ட் கொடுத்து அது நமக்கு மறுபடியும் ஒரு டவுன் கொடுத்து அது ஃபெயிலியர் ஆகி மூவ்மெண்ட் ஆகும்போது தான் ஃப்ரெஷ் பையர் நல்லா உள்ளே வருவாங்க. இப்போ இது நடந்ததே பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் இப்போ நடந்துகிட்ருக்குது. ஸோ இதிலிருந்து பையிங் ஃப்ரெஷ் பையிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கே ஒரு பயங்கரமாக இழுத்தெல்லாம் பை ஆகலை. ஒரு சாலிடாக ஒரு டவுன் கொடுத்துலேருந்து அப்படியே நியூட்ரலில் தான் மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ தான் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. 21,550க்கு மேலே 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆனால் 21,650 to 700, 800 to 850 இந்த 2 ஏரியாவும் நமக்கு செல்லிங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலேன்னா ஒரு பையிங் சின்ன மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மார்க்கெட் மறுபடியும் ஃபர்தராக 21,550 கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அடுத்து மறுபடியும் 21,300. ஸோ இந்த 21,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை அது அட்டம்ப்டில் பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணும். ஒன்று மார்க்கெட் இந்த ரேஞ்சிலிருந்து இப்படி ட்ரேடிங் ஆகும். ஸோ இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 ஏரியாவும் அடுத்து 22,100 ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இது 3மே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இது 2ம் நமக்கு சப்போர்ட் ஏரியா. நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஓப்பனிங் பார்க்கணும். ஓப்பனிங் 21,550க்கு மேலே ஒரு நல்ல ஓப்பனிங் கேப் அப் ஓப்பனிங் கிடச்சி அது 1 ஹவர் அது சாலிடாக அதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி உங்களுக்கு F&O க்ளோசிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா 21,500 பாருங்கள், கால் அண்ட் புட்டு ஈக்குவல் ரைட் நடந்திருக்கு. அதனால் புட்டுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இப்போ க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 21,600, 21,700, 21,800, 22,000. ஸோ இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ரேட்டிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. 21,500லேயுமே கால் ரேட்டிங் இருக்குது. அதுக்கு தான் நாளைக்கு காலையில் கேப் அப்பில் ஒரு ஓப்பன் கிடச்சி ஒரு 1 ஹவர் அது மேலேயே மார்க்கெட் டவுன் ஆகாமல் நின்றுது அப்படின்னா மறுபடியும் அடுத்த மூமெண்ட்ஸ்க்கு தயாராகும். இல்லை அப்படின்னா இது பார்த்திங்கன்னா கீழே 21,400, 21,400ல் ஒரு நல்ல ரைட் நடந்திருக்குது. அதை விட்டால் பார்த்திங்கன்னா 21,000. ஸோ இதெல்லாம் ஸ்லைடாக செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு புட் ரைட்டிங்கு. ஸோ 21,000. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 21,500லேருந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம நிஃப்டி ஃபியூச்சரை பார்த்துட்டோம். ஸோ இதோடைய மூவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நமக்கு இதான ரிவர்சல் ஏரியா அண்ட் பிரேக் அவுட் ஏரியா எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். ஸோ இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இது நமக்கு செகண்டாக வந்திருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இது நமக்கு இதை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக
டவுன் ஆயிடுச்சு. ஓகே சாரி, இது வந்து 4 ஹவரில் இருக்குது. ஒரு சின்ன சேஞ்சஸ் 1 ஹவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போ 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீ அடுத்ததாக நமக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் இருக்குது இதில் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அடுத்ததாக ஏன்னா இங்கேயே மார்க்கெட் வந்து ஒரு இப்போ சப்போர்ட்டில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 45,800 600 ஒரு சப்போர்ட்டிவான ஏரியா மார்க்கெட்டில். அது வந்து ஒரு அங்கேருந்து ரிவர்ஸில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்க ஏரியான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 45,200. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு 100 200 இந்த ரேஞ்சும் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 45,400. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப இந்த இடத்துல கூட மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாளைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் பெரிய லெவலில் வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் ப்ளஸ் இல்லாமல் இருந்தது. பட் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து நமக்கு என்ன நடக்கணுங்கிறத பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 46,500க்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அது 47,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா போகும். 47,000லேருந்து 47,200க்குள்ளே நமக்கு வந்து ஒரு செல்லிங் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 47,000லேருந்து 47,200 அதே நேரத்தில் 46,500லையும் ஃபர்தராக செல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 45,600 ஒரு நல்ல சப்போர்ட் தான். இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 45,400 ஒரு ரிவர்சல் இருக்குது. அப்படி அங்கே ஆகலை அப்படின்னா, அங்கே ஸ்ட்ரகிள் ஆகலை அப்படின்னா அடுத்தது 45,000 45,200 ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ஸோ இதையும் ஃபர்தராக இது பிரேக் பண்ணுதுன்னா அடுத்து நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 44,400 ரேஞ்சுக்கு டவுன் ஆயிரும். ஸோ 3 சப்போர்ட் கொடுத்துருக்குறோம். கீழே டிமாண்ட் ஜோனு, அது பார்த்திங்கன்னா சப்ளை ஜோன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது சிம்பிளாக, ஸோ இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 45,400 ஒரு ரிவர்சல்னா 45,200 அதையும் பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்தது 45,400 கம்பல்சரி ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே இதுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் மூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 46,300க்கு மேலே, அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் ஓப்பன் கொடுத்து ட்ரேட் ஆகி 46,500 நல்லா ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 47,500 இது வந்து ரீச் ஆகும். 47,200 அந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கேருந்து மீண்டும் செல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்படி தான் புரிஞ்சு இதுக்கு தகுந்த மாதிரி இதில் ட்ரேட் பண்ணணும். இதோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோடது பார்த்திங்க அப்படின்னா வந்து 46,000 வந்து நல்ல புட் அண்ட் கால் ரைட் நடந்திருக்குது. பெரிய அளவில் நல்லா நடக்கலை. ஸோ வந்து ஸ்லைட்லியாக தான் நடந்திருக்குது. ஸோ அப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா 46,500 ஒன்றும் பெருசாக இங்கே எதுவுமே புட் ரைட்டும் பெருசாக பண்ணல, கால் ரைட்டும் வந்து பெரிய லெவல் இதில் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 47,000 தான் வந்து கால் ரேட் இருக்குது. அப்போ கம்பல்சரி வந்து 47,000க்கு மேலே மார்க்கெட்டை விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறாங்க செல்லர்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பையர் வந்து 46,000 கீழே விடாமல் பார்க்கலாங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. அதாவது புட் ரைட்டிங் இந்த இடத்துல நடந்திருக்குது. நாளைக்கு 46,000க்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பன் கொடுத்து அதில் வந்து 1 ஹவரில் வந்து க்ளோசிங் மேலேயே கொடுத்துன்னா அடுத்தது 46,500 46,700 அந்த ரேஞ்சுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அதை நான் புரிஞ்சுக்கணும். அதே 46,000க்கு கீழே வந்து ஒரு நல்ல கேப் டவுன் கொடுத்துன்னா 45,400 45,500 இந்த ரேஞ்சில் ஒரு ரிவர்சல் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுவும் இல்லைன்னா நமக்கு 45,000 to 45,200 இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து FIS/DIS டேட்டா பார்த்துருவோம். FIS/DIS டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரே நாளில், அதாவது இன்றைக்கி நடந்து இன்னும் அப்டேட் ஆகாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 10,500 கோடி வந்து ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் மூமெண்ட்டை வந்து FIS கொடுத்துருக்காங்க. ஸோ FIS வந்து ஒரு 10,500 கோடி செல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக்எண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவங்க செல் பண்ண மாட்டாங்க. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ வந்து DIS வந்து பார்த்திங்கன்னா 4,000 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பை பண்ணியிருந்தாலும் இவங்களோட செல்லிங் ப்ரெஷர் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. அதுக்கான ரீசனபிள் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். அது தொடர்ந்து வரும் நாட்களில் வந்து நமக்கு எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா February 1 பட்ஜெட் வேறு இருக்குது. ஸோ அதே அந்த பட்ஜெட் போட்டாச்சு அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒலட்டிலிட்டி கான்செப்டில் தான் மூவ் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி அவங்க வந்து நல்ல கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸு இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா பேங்க்ஸு இதிலெல்லாம் நல்லா வந்து ஓவர் பாட்டில் இருக்கிற கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணிவிட்டு அவங்க ரிலீஸ் ஆகிறாங்க. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும் மைண்டில். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் டவ் ஜோன் பெரிய மைனஸ் இல்லை. ஸோ இதுவே வந்து இன்றைக்கான
இன்றைக்கி இது நல்ல மைனஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளது டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஓரளவுக்கு மீடியமான ஒரு ப்ளஸ் மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா ஸோ நம்மளது ஏற்கனவே டவுனில் இருக்கனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ மறுபடியும் வந்து மூவ்மெண்ட்டில் வந்து பையிங் ப்ரெஷர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதே நேரத்தில் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பெரிய லெவலில் ப்ளஸ் இல்லாட்டியும் ஒரு மீடியமான ப்ளஸில் தான் இருக்குது. ஏசியன் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ பெரிய மைனஸ் இல்லை, பட் அதே நேரத்தில் பயங்கரமான ப்ளஸ்ஸும் இல்லை. ஸோ இது வந்து நாளைக்கான ஓப்பனிங் மார்க்கெட்டில் நம்மளோட பெரிய இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருந்தால் நம்மளை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் இதே நியூட்ரல் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் கண்டினியூவாக அந்த நான் சொன்ன மாதிரியான ஏரியாவுக்கு டவுன் ஏரியாவுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முயற்சியாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வந்து நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.